இங்க ஹீரோ பணக்கார வீட்டு பையன் இருந்தாலுமே அவங்க வீட்டுல தங்காம தனியா ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கான். அப்போ லவர் இவனுக்கு மெசேஜ் பண்ணி ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு, ஆனா இவன் இது வரைக்குமே விஷ் கூட பண்ணல. அதனால கோவமா சேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவன் இந்த பொண்ணுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் தரலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறான். அப்புறம் இந்த பொண்ணு கூட சேட் பண்ணிட்டே யாரையும் கவனிக்காம நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ட்ரைனேஜ் ஓப்பன்ல இருக்கு, விழலாம்னு போறான். அப்பன்னு பார்த்து இவனோட ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்திடுறான். அண்ட் இவன் ஒர்க்ல இருக்கும்போது அந்த பொண்ணு கால் பண்ணிட்டே இருக்கா, இருந்தாலுமே எடுக்க மாட்டான். அதை பார்த்ததுமே அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு என்னதாண்டா ஆச்சு உனக்குன்னு கேட்குறா. அப்போதான் இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனாலதான் ஒரு ரிங் வாங்கியிருக்கேன், அவளுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கால் எடுக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். தென் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சடனா ஒரு மீட்டிங் வந்துருச்சு, அதனால இங்கிருந்து கிளம்புறேன், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பொண்ணுமே அதை புரிஞ்சுக்கிறா. ஸோ இவ்வளோ போய் சொல்லி அந்த பொண்ணுக்காக சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறான். ரூம் ஓப்பன்ல இருக்கு, திறந்து பார்க்கறான். பார்த்தா அந்த பொண்ணு இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா பாய் பெஸ்டி கூட ஒன்னா இருக்கா. அதை பார்த்ததுமே சோகத்துல இவன் குடிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு கில்ட்டினஸ் கூட இல்லாம புதுசா பாய் பெஸ்டி கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் போட்டு ஜாலியா இருக்கா. ஸோ கோவத்துல அந்த பொண்ணு கூட இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ரோட்ல ஒரு டைரியும் கிடைச்சிருக்கும், அந்த டைரியில இருக்க பேப்பரையும் கிரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போதான் அந்த டைரியை படிச்சு பார்க்கறான். பார்த்தா நந்தினின்னு ஒரு பொண்ணோட டைரி, அதை படிக்க ஆரம்பிக்கிறான்.